Hi guys, back to video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா AZ900 கண்டினியூ தான். Let's get start. Describe the purpose of Azure Advisor. Let's get. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லாஸ்ட் டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாலேஜ் செக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் Azure Advisor. அந்த அட்வைசர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இஃப் யூ ஆர் யூஸிங் AZ900. நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணும்போது Azure Advisor வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி கண்டினியூஸாக குட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, அப்படி இல்லைனா வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எதனா அலர்ட் மெசேஜ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸ், இது மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம Azure அட்வைசர்ஸ் நான் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் லைக் அலெக்ஸானா, நீங்கள் அலெக்ஸாக்கில் வந்து வாட் இஸ் டுடே டைம் அப்படின்னு கேட்டால் அது சொல்லல. அது மாதிரி வந்து கரண்ட் டைம் கேட்டால் அது மாதிரி சொல்லும். அமேட்டு டுடே வெதர் கண்டிஷன்ஸ் அது மாதிரி கேட்டால் அது சொல்லும். அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த அட்வைசர் வந்து. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது ஒண்டி வந்து நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக்கிங் யுவர் க்ளவுட் செட்டப், எப்படி நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் வந்து செட்டப் பண்ணலாம், லைக் திங்க் பெட்டர், அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரியலபிலிட்டி, செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் சேவிங், அதை ஏற்கனவே சொன்னால அது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த அட்வைசர் கேட்டா இது வந்து டேஷ்போர்டில் உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படின்றாங்க. Relevant to Azure resources. Azure Advisor check everything your setups in Azure, like virtual machines, storage, database, and then app launch something. It give personalized recommendations. அதாவது நீங்கள் எதனா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சம்திங் வரும். அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி இந்த எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுங்கள், இது இன்னும் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் லைக் மேக் யுவர் ஆப் மோர் ரியலபிள், இம்ப்ரூவ் செக்யூரிட்டி, பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் தென் வந்து கட் காஸ்ட். இதெல்லாம் சம்திங் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து Azure அட்வைஸரில் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஷ்போர்டில் இருக்குது. நீங்கள் அட்வைசர் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு யூ கேன் யூஸ் இட் அப்படின்றாங்க. இன் Azure portal, Azure Advisor dashboard show all the recommend for you account and filter by what matter you want. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீசஸ், ரிசோர்ஸஸ், குரூப்ஸ் கேன் ஃபில்டர் ரெக்கமெண்டேஷன். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் ஆக்ஷன், அதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கேன் அப்ளை ரெக்கமெண்டேஷன் இமீடியட்லி, போஸ்ட்பாண்ட் ஆர் டிஸ்மிஸ் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கெட் அலர்ட் பண்ணுங்கள், அலர்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கெட் செட்டப் யுவர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் Azure Advisor tell what they are new ரெக்கமெண்டேஷன். அதாவது இப்போ ஒன்று அப்டேட் பண்ணாங்களா விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சம்திங் எதனா ஒரு நியூ சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெக்கமெண்டாக காட்டும் அப்படின்றாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் Azure அட்வைசர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹெல்த், அந்த விர்ச்சுவல் மிஷின் சம்திங் டேட்டா பேஸ், அதுமாரி அந்த செக்யூரிட்டி ஹெல்த்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். யா, இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மென்டர் இன்ஃபார்ம் யுவர் Azure க்ளவுட் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் லைக் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் உங்கள் டாக்டர் போனீங்கன்னா உங்கள் பாடி செக்அப் வந்து பண்ண சொல்லுவாங்களே, உங்கள் இது வந்து நல்லா இருக்குது மீன்ஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மாதிரி தான் இது க்ளவுட்லேயும் இருக்குது. க்ளவுடில் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன விர்ச்சுவல் மிஷின் சம்திங் நெட்வொர்க் எதனா வந்து பிரேக் டவுன் சம்திங் பிரேக் ஆகிடுச்சுன்னா, ப்ரீச் ஆயிடுச்சுன்னா, அப்படிலாம் வந்து செக்யூரிட்டி பர்பஸ், ஐ மீன் நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸில் எதனா ஒன்று வந்து ரிசோர்ஸஸ் வந்து தப்பாயிடுச்சு சம்திங், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் வந்து மாறிச்சு, இல்லை ரீஜன் ஒன்று உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல சம்திங், இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீஸ் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸ்டே ஹெல்ப் இன்ஃபர்மேஷன் அபவுட் இஷ்யூஸ் Azure globally, the services you use your specific resources, ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து எதனா ஒரு வைரஸோ அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வைரஸ் வந்து இது அஃபெக்ட் ஆயிருக்கு, அதனால இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து குளோபல் ஹெல்த் அந்த Azure சர்வீஸ் ஹெல்த் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Azure ஓவரால் ஹெல்த் குளோபல் ஸ்டேட்டஸ், த சர்வீஸ் ரீஜன் யூ ஆர் யூசிங் யுவர் பர்சனல் வியூ அப்படின்றாங்க. யூ ஸ்பெசிஃபிக் யூசர்ஸஸ் அப்படின்றாங்க.
Azure status வந்து பார்த்தீங்கன்னா, think is a big picture view. Tell about major outage of issues affecting worldwide. அதாவது வேர்ல்டு வைடில் க்ளவுட் பற்றி சம்மந்தம் பற்றி எதனா வந்து அஃபெக்ட் ஆன நியூஸோ இல்லை வந்து ஏன்னா அப்டேட் பேக்கேஜோ அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதுமாதிரி சர்வீஸ் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா யூசேஜ் அண்ட் தென் வந்துலாம் பிளான்டு மெயின்டெனன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி இதை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஹெல்த் அப்படின்றாங்க. இது வந்து திஸ் ஜூம் இன் ஒன்லி ஹெல்த் ஃபார் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். ஒரு ரிசோர்ஸஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இருக்கும். எக்ஸாம்பிள் இஃப் யூ செக் ஸ்பெசிஃபிக் விஎம் மிஷின்ஸ் இஸ் ரன்னிங் ஃபைன் ஆர் ஃபேஸிங் இஷ்யூஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ஹெல்த் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு என்ன அஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு இட்ஸ் ஹெல்ப் யூனா என் டு என் வியூ, ஹிஸ்டாரிக்கல் அலர்ட் அண்ட் சப்போர்ட் லிங்க்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஃபியராக தேவையில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அனலாக் அப்படின்றாங்க. அஜூர் ஸ்டேட்டஸ், சர்வீஸ் ஹெல்த் அண்ட் ரிசோர்ஸ் ஹெல்த் இது 3 தான் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்ன்றாங்க இதோட அஜூர் ஹெல்த் சர்வீசஸ்க்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் டிஸ்கிரைப் தி அஜூர் மானிட்டர் அப்படின்னு பார்க்கலாம். Yeah, Azure Monitor is a powerful toolkit for watching overall your cloud resources, apps, and infrastructures. It helps to collect the data analytics and visualizing trend, take an action with something needs attention அப்படின்றாங்க. What is Azure Monitor அப்படிங்கிற எங்கே இருக்குது பாருங்க. Your Azure resources like virtual machine and database, on-premise resource or even on other cloud providers, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்ட்ரலாக கண்ட்ரோல் ரூம் ஒன்று மானிட்டர் பண்ணுவாங்க, ஐடி செட்டப் டீம் அப்படின்ட்டு. ஹவு இட்ஸ் அஜூர் மானிட்டரிங் ஒர்க்ஸ் அப்படின்னா கலெக்ட் டேட்டா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கேதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் தி ஆல் பார்ட்ஸ் யுவர் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றாங்க. அதே நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் லாக்ஸ், அந்த லாக்ஸ் எப்போல்லாம் உங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ஐ மீன்ஸ் எந்த நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து லாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஸ்டோரேஜ் டேட்டா, அதுக்கப்புறம் யூஸ்டு டேட்டா ஃபார் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைசிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ட்ரெண்ட், கெட் அலர்ட் வென் சம்திங் கோஸ் ராங், அது மாதிரிலாம் முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அனலிட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது மேஜர் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. சர்ச்சிங் அண்ட் அனலைசிங் லாக்ஸ் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் எனி அவுட் சர்வீஸ் ஸ்க்ராட்ச் ட்ராக் ஆப் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம், அது எந்த டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்க்குறாங்க, டோட்டல் ஆல்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வென் சம்திங் யூஷுவலி ஹேப்பன். அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து 24 ஹவர்ஸாகவும் நீங்கள் வந்து க்ளவுட் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு கூகுள் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து உங்கள் வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சம்திங் எதனா வந்து அஜூர் மானிட்டர் எதனா கண்டுபிடிச்சிச்சா உங்கள் ஃபோனில் சம்திங் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் க்ளவுடில் போய் நீங்கள் வந்து அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஒய் வி யூஸ் அஜூர் மானிட்டரிங் விசிபிலிட்டி, see how all parts are using system performance in one place அப்படின்றாங்க. ப்ரொஆக்டிவ் அலர்ட்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஆப், ஃபிக்ஸ்டு பாட்டம் நெக்ஸ் அப்படின்றாங்க. அனலாக்ஸ் அண்ட் லாக் அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் அலர்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா உங்கள் சிஸ்டம் வந்து எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகாது. மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆனாலும் நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்து அஜெக்ஸ் கால், அதுக்கப்புறம் ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க ஃபெயிலியர் என்ன ஆயிடுச்சுன்னா. அதுக்கப்புறம் யூசர்ஸ் அண்ட் செக்ஷன் கவுண்ட்ஸ், அதாவது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கவுண்ட்ஸ் ஆன் விண்டோஸ் லினக்ஸ் மேக்ஸ் ஆர் சம்திங். இப்போ வந்து சிபியூ ரன் எவ்வளோ அந்த ஆப் யூஸ் பண்ணுது இந்த டைமில், அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணினே இருக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து டாபிக் வந்து நாலேஜ் செக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டகரி ஆஃப் அஜூர் அட்வைசர் capacity. And then next வந்து you received a email notification that virtual machines in Azure region when your VM deploy is experiencing outage. Which component of Azure Service Health will let you know if your application is impacted அப்படின்னாங்க. ரிசோர்ஸ் ஹெல்த் தான். ஓகே, செக் ஆன்சர். எஸ், அவங்க பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஹெல்த் இஸ் த டாலரேட் வியூ ஆஃப் யுவர் ஆக்சுவல் அஜூர் ரிசோர்ஸஸ் இஃப் யூ ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஹெல்த் யுவர் இண்டிவிஜுவல் க்ளவுட் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. சம்மரி வந்து பார்த்தாச்சு. நம்ம வந்து க்ளவுட் AZ9 ஃபினிஷ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் தி கோ டு ஃபினிஷ், தட்ஸ் ஆல். அது மாதிரி நத்திங் பட் நீங்கள் லேர்னிங் ஆப்ஜெக்ட்னா இங்கே வந்து பார்க்கலாம்.
அதான் guys இந்த வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஏஜி 900 கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சபை சேஃப்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய் guys, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நியூ டாபிக் பார்க்குறேன்.